மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். காற்று மழை வீச எக்காலுக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காளி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஆதி சிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்துக்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். வேண்டும் வரம் தரவே கட்டுக்குள் இன்று மௌனதவம் செய்யும் மாரியம்மா மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தானில் கண்டேனே. மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். கொண்ட வினிகளும் அந்த வினைகளும் ஆத்தாவையர் சொல்ல ஓடிடுதே பாரு. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும்.
வைஷ்ணவி, மூன்று பெரும் சக்தி மூண்டெழுந்து வந்து நின்ற வைஷ்ணவி. பனிமலை மேலே அன்னை அவள் பலி மறுத்தாளே, கொண்ட தவத்தினில் வந்த அசுரனை வேரோடு சக்கருள் புரிந்தாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம கோல தீரும். கோல விழிகளிலே கருணை பொங்கி வழியுது பார், கோர அரக்கனின் 5 தலைகளை பாதம் அழுத்திடும் கோபத்தை பார். அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம கோல தீரும். பத்து திக்குகளும் நீ, சுத்துகின்ற 9 கோள்களும் நீ, தேவியர் உருவெட்டும் நீ, பாடுகின்ற 7 ஸ்வரங்களும் நீ. ஒரு சத்தியத்தில் இங்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் சுத்துகின்ற காரணம் நீ தாயே. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம கோல தீரும். 6 சுவைகளும் நீ, பூமியினில் பஞ்சபூதங்களும் நீ, 4 வகை வேதங்கள் நீ, இனிக்கும் நல்ல முக்கணிகள் நீ. இன்னும் மண்ணும் அதில் இன்ப துன்பம் என எல்லாம் இரண்டென செய்தவள் நீ. அம்மா முக்கன் சிவனாரும் மயங்கும் 1000 கண்ணுடையா, எத்தனை உயிர்கள் பூமியில் உள்ளதோ அத்தனைக்கும் முதலானவள் நீ. அம்மா சங்கரி சாம்பவியே வருவா காளி மனோகரியே. 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 சங்கரி சாம்பவியே வருவா காளி மனோகரி.
अर्चदानि समर्पयामि मङ्गलार्थम् अर्चदानि समर्पयामि आवरान्तार्थदानि समर्पयामि पुष्पमणियां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि महा जगदात्रे नमः अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकाय मुक्कुमारी अम्बिकाजनाय नमः महादेविन्ये नमः रुद्रन्ये नमः कालिन्ये नमः वलदकरण्ये नमः वलदे ब्रह्मण्ये नमः सर्वभूतदमन्ये नमः मनोन्मन्ये नमः ओम श्रीं ह्रीं क्लीं ह्रां मुक्कुमारी अम्बिकाजनाय नमः मुक्कुमारी अम्बिकामुत्तये नमः शक्तिबुधे सनान्दने गुणत्रगे गुणमगे नारायणि नमोस्तुते ओम श्री भवस्य देवस्य पत्न्ये नमः सर्वस्य देवस्य पत्न्ये नमः उग्रस्य देवस्य पत्न्ये नमः भीमस्य देवस्य पत्न्ये मार्यम्बिकायै नमो नमः महामुक्कुमार्यम्बिकायै दीपमार्गावयामि नाम धूपं प्रतिगच्छति धूपमार्गावयामि
முல்ல அக்கா 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 கீழே வந்தீங்கன்னா தான் தப்பு. நீங்கள் இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க, கீழே வாங்க. அப்புறம் உங்களை தான் சத்தம் போடுவாங்க எல்லாரும். இன்றைய நன்னாளிலே சீரும் சிறப்போடும்
தற்சமயம் இந்த ஆலயத்திலே நாம் அனைவரும் கஜேந்திர மோட்சம் இருக்கு. அந்த கஜேந்திர மோட்சத்தில் ஒரு குளத்துல ஒரு குடை இருக்கு, ஒரு யானை இருக்கு. அந்த யானை நிரந்தரி இறைவனுக்கு புகங்களை வரைக்கும் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நாமரை வந்து இறைவனுக்கு சாத்தி இறைவனை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை கடையை செஞ்சுட்டே இருக்கும். சும்மா ஒன்றா கடையை செய்யல, யானை கடந்து போய் இறைவனை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படி ஒரு நாள் போய் தாமரை முதலையான என்ன யானையுடைய காயத்தில் யானை முதல் வார்த்தை பெருமாளே இதுக்கு கஷ்டம். பெருமாள் கண்ணீர் சிந்த ஓடிவிடுவார். அப்படி கஜேந்திர மோட்சத்தினுடைய கதை அது பெரிய கதை. இரண்டாவது நம்முடைய விளக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிவளர்த்த இந்த கதையை பக்த பிரகலாதனுடைய கதை. குழந்தைகளுக்கு நாம எதையும் சொல்றது இல்லை. காலையில அவனை எழுதுறது கிடையாது. 9 மணிக்கு தெரியாம எழுதுறோம். டக்குனு மண்ணில் 4 முட்டு வைக்கிறோம், குடிக்க வைக்கிறோம், சாப்பாடை குடிக்கிறோம், உடனே உள்ள கொண்டே போயிடுறோம். உள்ள போய் மிசிக்கிட்டு சொல்றோம். என்னைக்குமே மாட்டேங்கிறான்னு மிசிக்கிட்டு சொல்றோம். கரெக்டு தானே? அவன் என்னைக்காவது யாரும் மிஸ்ஸோட தப்பா நம்ம தப்பா? யாருக்கு தப்பு? நம்மளுடைய தப்பு. நாம தான் சொல்லி வளர்க்கணும். ஆன்மீக கதைகளை நாம் குழந்தைகளுக்கு மம பார்த்த சமஸ்த ஸ்ரீன அக்ஷய ஆரா ஸ்ரீ ஆதுரி ரமேஸ்வர ஐக்கியம் தேவதம் ஸ்ரீனம் தேவா தயவு செய்து யாரும் சாமி மேல போடக்கூடாது. அந்த அச்சதையை அவங்கவுங்க தலையில தான் போட்டுக்கணும்.
அண்டமெல்லாம் பூத்தான் கல்யாணத்திற்கு வந்தால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இரண்டு இருக்கின்றது. ஒன்று வாங்க வாங்க பாட்டிங்க வாங்க